வணக்கம் பங்காளிகளா. வணக்கம். வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. சாரி, எனக்கு தெரியாது. அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்ப கேமிங் லேப்டாப்பா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருட்டுகள் சுத்திட்டு இருக்கு. அந்த உருட்டுகளை இன்னைக்கு வந்து உடைக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட லேப்டாப்ப கண்டுபிடிச்சிட்டேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சேன்? என் லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த உருட்டுகளை நம்பி என் லேப்டாப்ப வந்து இன்னைக்கு பறி கொடுத்து போய் உட்காந்துருக்கேன். ஆனா உங்களுக்காண்டி இந்த லேப்டாப்ப காமிக்கணுங்கிறக்காண்டி இன்னைக்கு வந்து அந்த லேப்டாப் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் அந்த லேப்டாப்பு. கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, இந்த லேப்டாப்பை மீட்கிறதுக்குள்ளே பெரும்பாலும் ஆகி போச்சு. பேட்டரி எல்லாமே தனியா கிடக்கு. உள்ளக்க இருக்கிற ஜாமான்களா வேற, உள்ளக்க இருக்கிற உள்ளக்க இருக்கிற ஜாமான்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்காண்டி எடுத்து கொண்டு வரணுங்கிறக்காண்டியே படாத பாடு ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு வாரமே ஒரு நல்லா எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் ஆனது எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இதைக்காண்டி செலவழிச்சு, அதாவது இதுக்கு ரேம் அப்கிரேட் பண்ணி பாத்தீங்கன்னா 8GB ரேம், அந்த ரேமையும் எஸ்எஸ்டியும் எடுத்துட்டு தனியா வச்சிருக்கேன். ஆனா எஸ்எஸ்டி இப்ப வரைக்கும் இருக்கு. ரேம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருந்தாலுமே நம்ம இதுக்கு மேல அது வேற ஏதாச்சும் லேப்டாப் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணலாம். சரி, இதுக்கு மேல என்ன யூஸ் பண்ணிட்டு விட்டு அதோட ரேம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன். அத செலவு பண்ணிட்டேன். இது பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் தான். அது லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா கன்றா அவ்வளவு ஒரு கொடூரமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் ரொம்ப நாளா சும்மா உள்ள வச்சிருந்தனால ஒண்ணுமே இல்லை. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா எடுக்காது, ஆன் மட்டும்தான் ஆகாது. ஒரே ஒரு பிரச்சனை. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் பார்த்த வேலை, எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிட்டேன் இந்த லேப்டாப்புக்கு. அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்ப கேமிங் லேப்டாப்பா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வியூஸ் அதிகமா விழுகும். ஏன்னு பாத்தீங்கன்னா கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாலே, நீங்க இப்ப கேமிங் லேப்டாப் மினிமம் எடுத்துக்கிட்டாலே 50,000 ரூபாய்க்கு குறைஞ்சு எந்த லேப்டாப்புமே கிடையாது. மினிமம் ஸ்டார்டிங் பிரைஸே 50,000 ரூபாய் தான். புதுசு ஸ்டார்டிங் பிரைஸ் 50,000 மேல இருக்கிறதே ஓரளவுக்கு கேமிங் சப்போர்ட் பண்ணும். அதாவது கேமிங் லேப்டாப்புக்கான சீரியஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெச் சீரியஸ்ல வந்து நீங்க வாங்கணும். அதாவது நீங்க ஹெச் சீரியஸ்ல இருக்கிற ப்ராசஸர், அந்த ப்ராசஸர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேமிங் லேப்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சார்ஜ் அதிகமா நிக்காது. ஆனா கேம்ஸுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். கேம்ஸா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000 மேலதான் இருக்கும். அதுவும் நான் சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெனோவோ பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருக்கும். அதுக்கு மேல நீங்க டெல்லு ஹெச்பிக்கு போயிட்டீங்கன்னா 50,000 மேலதான் இருக்கும். ஆனா அவ்வளவு தூரத்துக்கு வாங்கி செலவழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 அப்கிரேட் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல 2 மட்டும் பண்ண முடியும். ஒண்ணு ஹார்ட் டிஸ்க தூக்கி போட்டுட்டு எஸ்எஸ்டி போடலாம். இதுல கொடுத்துருக்க 4GB ரேம் DDR3 இருக்கட்டும், DDR4 இருக்கட்டும், இந்த 4GB ரேம் தூக்கி போட்டு 8GB மாத்தலாம். அது மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். இந்த 2 அப்கிரேட் பண்ணிட்டோம்னா கேம்ஸ் எல்லாம் நல்லா பிளே பண்ணலாம், கேம்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் ஆகும், சூப்பரா எடுக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி இந்த லேப்டாப்பை நான் வந்து பாத்தீங்கன்னா இழந்துட்டேன். ஏன்னா இந்த லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே அவ்வளவா பண்ண முடியும். பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் நல்லா பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாங்க பாத்தீங்களா. அதுக்கு அவங்க காமிக்கிற கேம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழைய கேம்ஸ். அது வந்து நீங்க அப்கிரேட் பண்ணாமலேயே இதுல வந்து விளையாடலாம். அப்கிரேட் பண்ணாமலே நீங்க விளையாடலாம். ஆனா அப்கிரேட் பண்ணிட்டே அதை விளையாடணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்கிரேட் பண்ணீங்கன்னா அதுல வந்து அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அப்கிரேட் பண்றத வந்து குறை சொல்லல, பயப்பட வேண்டாம், அப்கிரேட் பண்ணலாம். அப்கிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிட வேண்டாம். ஒருபோதும் கேம்ஸ் மட்டும்தான் நான் விளையாடுவேன், அதனாலதான் நான் அப்கிரேட் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து பண்ணவே சுத்தமா சுத்தாதா. ஏன்னான்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் AMD ப்ராசஸர் கொஞ்சம் ஹீட் ஆகும். அதனால ப்ராசஸர்னால ஹீட் ஆகுது. அதனால அப்கிரேட் பண்ணோம்னா பயமா இருக்கு, ஏதாச்சும் சூடாகி ஏதாச்சும் ஆயிருமோ, பிளாஸ்ட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி நான் பயப்பட வேண்டாம். AMD ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹீட் ஆகும். ஆனா இதுல போட்டிருக்க AMD ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு டைப் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்கிரேட் பண்ணிட்டு இப்ப இருக்கிற GTFI இதெல்லாம் வந்து விளையாட முடியாது. இவங்க இந்த விளையாடுற மாதிரி காமிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற ஏதோ எடிட்டிங் வச்சு நம்ம பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து லைவா காமிக்கிறது, இந்த GTFI லைவா காமிக்கிறது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவங்க வந்து காமிப்பாங்க. அதுவும் அந்த வீடியோ எடுக்கக்கூடிய அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டுமே அந்த கேமை வந்து பிளே பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க.
நீங்க அதை அவங்க விளையாடுறாங்க அதனால நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணாதீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் அதாவது இதை அப்கிரேட் இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, விலைக்கு வாங்குறவங்க இருக்காங்க. அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 4000 ரூபாய் காசு செலவழிச்சு அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா கேமிங் மாதிரி இருக்குன்னா அப்ப 50,000 ரூபாய்க்கு லேப்டாப் விற்கிறவன் என்ன கேனப்பையில லூசு மாதிரி தெரிஞ்சா நல்லா உங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க. இதே லெனோவா கம்பெனிக்காரன் கேமிங் லேப்டாப்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய்க்கு வித்துக்கிருக்கேன். அப்ப அவன் என்ன கேனப்பையில அவன் 50,000 வித்துக்கிருக்கானா? கொஞ்சமாச்சும் வந்து யோசிச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்க வேண்டியது இந்த ப்ராசஸருக்கு செட் ஆகுறதுக்கான சாஃப்ட்வேரை மட்டும் ரன் பண்ணணும். இந்த ப்ராசஸருக்கு செட் ஆகாத சாஃப்ட்வேர் எல்லாம் ரன் பண்ணிட்டு, அதாவது நீங்க யூஸ் பண்ற இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரா இருக்கட்டும் கேமிங்கா இருக்கட்டும், இந்த ப்ராசஸருக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மட்டும் அப்கிரேட் பண்ணுங்க. தவிர மற்றபடி இந்த உருட்டுகள் வந்து உருட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த உருட்டுகளை நம்பிட்டு ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நான் ஏமாந்துட்டேன். எல்லாமே தனியா வருது, பிடிக்க முடியல. உங்களுக்கு நான் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் மெதுவா தூக்கி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு கொடுத்த முதல் லேப்டாப், அதாவது கவர்மெண்ட் லேப்டாப். நான் லேப்டாப் இப்ப வரைக்கும் என் லேப்டாப் கிடையாது, இந்த லேப்டாப் தான் இருந்துச்சு. இந்த லேப்டாப்பை கேம் விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டு இப்படி செஞ்சுக்கிட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாம ஆயிப்போச்சு. ஆனாலும் இந்த மதர் போர்டை நான் முடிஞ்ச அளவுக்கு ரன் பண்ண ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு சில நேரத்துல எடுக்குது, மதர் போர்டு ரன் ஆகுது, மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு ஆன் பண்ணோம்னா மதர் போர்டு எடுக்க மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த மதர் போர்டை ரன் பண்ணி முடிச்சுட்டு இந்த மதர் போர்டை எப்படியாச்சும் எடுக்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறது, அதாவது மோஸ்ட்லி இந்த லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட், இதுல வந்து ஃப்ரீ ஃபயர்ல விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி. ஃப்ரீ ஃபயர் தாராளமா விளையாடலாம். ஆனா இந்த விண்டோஸ்ல வச்சு நீங்க ஃப்ரீ ஃபயர் விளையாண்டீங்கன்னா கொஞ்சம் சூடாகும், லாக் பிரச்சனை வரும். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா விண்டோஸ்ல வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாட முடியாது. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி, தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ள போய் அந்த ஃப்ரீ ஃபயரை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா முடிச்சுன்னா அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 GB மேல நெட்டு போட்டா மட்டுமே அந்த மாதிரிலாம் செய்ய முடியும். ஆனா அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணாம நம்ம நார்மலாவே இதுல வந்து ஃப்ரீ ஃபயர் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இந்த மதர் போர்டு எடுக்க வச்சுட்டு செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஸ்டோருக்கு அதாவது முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நமக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்டோர்ல போய் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன யூசேஜுக்கு அப்கிரேட் பண்ணணும்ங்கிறத கரெக்டா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுங்க. சும்மா அடுத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த GTF இந்த கேம் இதுல வந்து விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து அப்கிரேட் பண்ணிடாதீங்க. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா லேப்டாப் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் லேப்டாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாதனை நினைக்கணும். இப்ப கவர்மெண்ட் லேப்டாப் தான் பல பேரோட வேலைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னன்னு இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அண்ணன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த தகவல் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது சம்பந்தமான எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சொல்றேன். நன்றி, வணக்கம்.